வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கம்பர் எழுதிய சடகோபர் அந்தாதி என்ற நூலிலிருந்து 21வது பாடலிலிருந்து 30வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற நூல் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வாருக்காக எழுதப்பட்டது. நம்மாழ்வார் யார் அப்படின்னா திருமாலினுடைய 12 அடியவர்கள், அதாவது 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் தான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை தான் சடகோபர் அப்படிங்கிற பெயரால் கம்பர் குறிப்பிட்டுட்டு போகிறார். அந்த நம்மாழ்வார் ஆகிய சடகோபர் மீது பாடப்பட்ட நூல் தான் இந்த சடகோபர் அந்தாதி. அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாடலினுடைய முடிவு, அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக வர்றது. அதாவது அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். அந்த வகையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டோட முடிவு அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக வருமா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நூலுக்கு சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம இன்றைக்கி 21வது பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் எப்படி தொடங்குனா, சாரல் குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தொடங்குது. நான் இந்த பாடலை நீங்கள் இந்த பதிவில் பார்த்துக்குங்க. நான் பாடலை வாசிக்கலை, அந்த பாடலுக்கான விளக்கத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு போகிறேன். இந்த சாரல் குறிஞ்சி அப்படிங்கிற இந்த 21வது பாடல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊரில் வாழக்கூடியவர் தான் நம்மாழ்வார். இது திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்படிப்பட்ட அந்த திருக்குறுகூர் நம்மாழ்வாருடைய கட்டளையை, அந்த கட்டளையை ஏற்றுக்கக்கூடிய புதிய மலையில் இருக்கக்கூடிய தலைவனை, ஒரு தோழி பேசக்கூடிய வகையில், ஒரு தலைவியும் தலைவனும் காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த தலைவிக்கு ஒரு தோழியாக இருப்பா இல்லையா, அந்த தோழி பேசக்கூடிய வகையில் பாட்டு இருக்குது. அந்த குருகூர் அப்படிங்கிற அந்த ஊரில் நம்மாழ்வார் வாழ்கிறார். அவருடைய கட்டளையை ஏற்றுக்கக்கூடிய புதிய மலையில் இருக்கக்கூடிய தலைவனே, மலைக்கு பக்கத்தில் குறிஞ்சி நிலம் தழுவப்பட்ட அந்த சோலையில் அந்த தளிர் இருக்கும் இல்லையா, அந்த இளம் தளிர், அந்த தளிர் மாதிரி மென்மையான பாதங்கள் கொண்டவள், குறிஞ்சி அரும்பு மாதிரி, குறிஞ்சி பூவுடைய அரும்பு இருக்கும் இல்லையா, அந்த பூவுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அந்த குறிஞ்சி அரும்பு மாதிரி பற்களை உடையவள். அப்படிப்பட்ட அந்த தலைவியினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு நீ வேகமாக அந்த பிரம்பு காடுகள் வழியாக வர்ற. அப்படி வரும்போது உனக்கு அந்த மலை வழியில் நீ வருவ. அப்படி நீ வரும்போது உனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு தலைவி மனசு நடுக்கப்பட்டு நடுங்கறா. அதனால் நீ இனிமேல் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோழியானவள் சொல்லக்கூடிய வகையில் பாட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நம்மாழ்வாருடைய கட்டளையை ஏற்றுக்கக்கூடிய அந்த புதிய மலையில் இருக்கக்கூடிய தலைவனே, உனக்காக சோலையில் இருப்பாளைய தலைவி, அவள் அவளுடைய முகத்தை பார்த்து நீ மகிழ்வே இல்லையா, அப்போது நீ மலை வழியாக வருவி இல்லையா, அப்போ அந்த மலைப்பகுதி வழியாக வரும்போது உனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு தலைவி நடுக்கத்தில் இருக்கிறா, அதனால் நீ வராத அப்படிங்கிற மாதிரி ஒரு தோழி சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இனியும் தலைவியை அதாவது என்ன சொல்கிறதுக்கு, அந்த காதல் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கு முந்தைய நிலையில் சந்திக்க வேண்டாம், விரைவில் திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அடுத்து 22வது பாடல் மலையாரமும் கடலாரமும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய மலையில் இருக்கக்கூடிய சந்தன மரமும், கடலில் இருக்கக்கூடிய முத்துக்களும், பலவாகிய சிறந்த ரத்தினங்களால் இழைத்த விலை பெற்ற மாலைகளும் பொருந்தி இருக்கக்கூடிய சிறந்த பாண்டிய நாட்டில் உள்ளவரும், சமுத்திரத்தை அம்பு விட்டு அந்த சமுத்திரத்தவே காய வச்சவர், கடலவே காய வச்ச அந்த கோதண்டம் என்னும் வெள்ளை உடையவராகிய ராமபிரானுடைய திருவடிகளில் பற்று வைத்திருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாரை யாரெல்லாம் போய் வணங்குறாங்களோ அப்படிப்பட்டவங்க எங்களை ஆட்சி செய்யலாம், அவங்க எங்களை ஆண்டு கொள்ளுகின்ற தவமாகிய செல்வத்தை உடையவராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா, நம்மாழ்வாரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கெல்லாம் எங்களை என்ன பண்ணலாம், ஆட்சி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற பொருள் இந்த பாட்டு. அதுக்கடுத்து 23வது பாட்டு போந்தேறுகவெண் அப்படிங்கிற பாட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் விமானத்தில் ஏறிக்கிங்க அப்படின்னு தேவர்கள் சொர்க்கத்துலேருந்து விமானம் கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது எங்கள் விமானத்தில் நீங்கள் ஏறிக்கிங்க, உங்களை நாங்கள் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு தேவர்கள் சொன்னாலும், அதே மாதிரி 7 காளை மாடுகளை அடக்கணும் இல்லையா, அந்த கண்ணபிரானுடைய அந்த பரமபத்தியே எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் இல்லையா. அந்த தேவர்கள் கூட்டி செல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அந்த திருமாலுடைய பரமபத்தை அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் இல்லை. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கும் இல்லையா, அந்த தினமும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும், அதுவே எங்களுக்கு போதும், அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கம் போல அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு. அதுக்கடுத்து 24வது பாடல் சித்தர்க்கும் வேத சிறந்திருந்தோர் அந்த பாடல். அது என்ன அர்த்தம்னா, நம்மாழ்வாருடைய அந்த பாடல்
அந்த பாடல்களை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அதெல்லாம் படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 8 வகை சித்திகள் கொண்ட சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும், வேதத்தை அறிந்தவர்களுக்கும், தவத்தை செய்யக்கூடியவங்களுக்கும், பரிசுத்தமுடையவங்களுக்கும், எல்லா பற்றையும் விட்ட துறவிகளுக்கும், கடவுளுக்கு அடிமை செய்யக்கூடிய அடியவர்களுக்கும், ஞானம் மிகுந்த பெரியோர்களுக்குமே அல்லாமல் முன்னாளில் சென்ற முக்தி பெற்றவர்களுக்கு அது அமிர்தம் தான். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்தி அடைஞ்சவங்களுக்கும் அந்த நம்மாழ்வாருடைய பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு அமிர்தம் மாதிரி. அமிர்தம் எப்படி இறப்பை தராத ஒரு மருந்தாக இருக்கிறதோ, எப்படி இளமையை தருகிறதோ, எப்படி முக்தியை தருமோ, அந்த 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 முக்தி பெற்றவங்களுக்கு கூட அந்த நம்மாழ்வாருடைய பாடலாம் அமிர்தம் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 24வது பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 25வது பாடல் தொகையுளவாய அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு என்ன அப்படின்னா, இப்போது சாஸ்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்முறைனா நிறைய இருக்கும். அந்த 4 வேதங்களின் பகுதியில் கூட அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய இந்த நம்மாழ்வாருடைய தமிழ் பாடல்களில் பார்த்த இடங்கள்ல எல்லாம் மேம்பாடு மட்டும்தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லா சமய நூல்களையும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுலேயும் முன்னுக்கு பின் முரணாக விரோதமாக நிறைய இருக்கும். ஆனால் நம்மாழ்வாருடைய பாடல்களில் அந்த மாதிரி முன்னுக்கு பின் விரோதம் முன்னுக்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரோதம் இருக்கவே இருக்காது. பார்க்கும் இடங்கள்லாம் சிறந்த பொருள்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த 25வது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 26வது பாடல் விழுப்பார் இனி எம்மை. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீக்க முடியாத வினைகள், அந்த வினைகளே இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் தெரியுமா? மருத நிலங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வார் தொண்டர் கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு கொழுந்து மாதிரி. அப்போது அந்த நம்மாழ்வார் இருக்கிறப்போ அந்த தீய வினைகள் எதுவுமே எங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா, எங்களுடைய உள்ளத்தில் நம்மாழ்வார் வந்து குடியிருக்கிறார். அப்போது அந்த தீய துன்பங்களே எங்களை விட்டு நீங்கள் நீங்கிருங்க. எங்களுடைய பிறப்பாகிய துன்பத்தில் இருந்து எங்களை பிறப்புங்கிற துன்பத்தில் தள்ளக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஏன்னா எங்களுடைய வினைகளை எல்லாம் போக்குறதுக்கு நம்மாழ்வார் இருக்கிறார். அந்த நம்மாழ்வார் எங்களுடைய மனதில் இருக்கிறார். அதனால் எப்படிப்பட்ட துன்பங்களும் எங்களுக்கு இருக்காது. எங்களை துன்பத்தில் தள்ளக்கூடியவர்களும் யாருமே இல்லை அப்படிங்கிறத அந்த 26வது பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்து 27வது பாடல் கொழுந்தோடு இலையும் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொழுந்து, ஒரு மரத்தில் கொழுந்து இருக்கும், இலை இருக்கும், அரும்பு, பூ, காய் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு மரம் தான் ஒரு மகிழ மரம். அங்கே வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சருகை கூட அவள் பெறலை, ஒரு தலைவி பெறலை. ஆனால் நம்மாழ்வார் எதை பற்றி அவள் கவலைப்படலை. ஆனால் நம்மாழ்வாரை பற்றி பேசினா மட்டும் அழுவா, மனம் கரைவா. குறுகூர்னு சொன்னால் எழுந்து போய் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த பெண்ணுக்கு அந்த நினைவு மட்டும்தான் இருக்குது. அதாவது மரத்தடியில் உட்காந்துருக்கும் போது ஒரு பூ விழுந்தாலோ, காய் விழுந்தாலோ, சருகு விழுந்தாலோ கூட அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. ஆனால் நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னால் மட்டும் அவருடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவள் எழுந்து கிளம்பிடுவா. நான் என்ன செய்வேன், என்ன கூட ஒரு பொருட்படுத்தலையே அந்த ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியான முறையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தலைவி பெருசாக எடுக்கிறத, அவளுக்கு எந்த சிந்தனையுமே இல்லை நம்மாழ்வாரை தவிர அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வகையில் பாட்டு. அடுத்து பாருங்க, கொடி எடுத்துக்கொண்டு அப்படிங்கிற பாட்டு. இதில் என்ன அப்படின்னா, வேதத்தில் எப்படி 4 பகுதி இருக்குதோ அதே மாதிரியே நம்மாழ்வாருடைய பாடல்களையும் பகுதி இருக்குது, அந்த பாடல்கள் இருக்குது. அதே தான் நம்மாழ்வாருடைய அந்த பாடல்களையும் வேதங்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வேதத்தை யார் சொன்னாலும், அந்த நம்மாழ்வாருடைய பாடல்களை யார் சொன்னாலும் அவங்களுடைய பாதங்களை தலையில் நாங்கள் வச்சுக்குவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அப்படி அந்த நம்மாழ்வாருடைய பாடல்களை சொல்லக்கூடியவங்களுடைய பாதங்களை நாங்கள் தலையில் வச்சுக்கிறதுனால எங்களுக்கு எங்களை யமன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நம்மாழ்வார்னு யார் சொன்னாலும், அந்த பேரை சொன்னாலும், அவருடைய பாடல்களை சொன்னாலும் அவங்களுடைய அந்த திருவடிகளை எங்களுடைய தலையில் நாங்கள் சூட்டிக்குவோம். அப்படிப்பட்ட காரணத்தினால கூற்றுவன் எங்ககிட்ட வர முடியாது, அடியெடுத்து கூட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 29வது பாடல் என் முடி யாதனுக்கு யாதே அப்படிங்கிற பாட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராவணனுடைய அந்த பொன்னாலான கிரீடம், அதாவது ராவணன் தலையில் அந்த கிரீடம் அணிஞ்சிருப்பான் இல்லையா, அந்த மணிமுடி, அந்த தலைகளவே அழிச்சவன் யார் அப்படின்னா ராமபிரான். அது மட்டும் இல்லாமல் அந்த ராமபிரான் என்ன பண்ணார், இலங்கைக்கு போகிறப்போ அந்த கடலவே
வற்றச் செய்தார். அந்த கோதண்டம் அப்படிங்கிற வில்லிலிருந்து அம்பு எய்தி அதை வற்றச் செய்தார். அப்படிப்பட்ட ராமனுடைய திருவடிகளை வணங்கக்கூடியவர் யார் அப்படின்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அந்த திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு, அதே சமயம் அந்த நம்மாழ்வாருடைய பாடல்களை எல்லாம் யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு முடியாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ராமனுடைய அடியவரான அந்த நம்மாழ்வாருடைய பாடல்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் முடியாத காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே முடியும். ஏன்னா அந்த அவருடைய 1000 பாடல்களை பாடி சேர்த்தா அந்த போதும், ஆழ்வாரை துதிக்கின்ற எனக்கு என்ன காரியம் முடிய மாட்டாது, இதுதான் அரியது, எதுவுமே முடியாமல் போகாது அப்படிங்கிறத இந்த 29வது பாடல் சொல்லுது. அதுக்கு அடுத்தது 30வது பாடல் பாருங்கள். சூட்டில் குறுகுரங்கும் அப்படிங்கிற பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நெற்போர் போட்டிருப்பாங்க, நெல்லை அறுவடை பண்ணி அந்த தாளோட போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நாரை முதலிய பறவைகள் போய் அங்கே தூங்குமா. அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த திருக்கூர்கூராம். நல்ல வளமான ஊர்னு சொல்லப்படுறாங்க. நெற்போரில் நாரை முதலிய பறவைகள்லாம் தூங்குமாம். அப்படிப்பட்ட அந்த திருக்குறுகூரையும் வணங்கினேன். அப்படிப்பட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவனாகிய நம்மாழ்வாருக்கும் நான் அடிமை ஆகினேன். அந்த திருக்குறுகூருக்கும் நான் அடிமை வணங்குறேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கும் நான் அடிமை ஆகினேன். அதனால் வேதம் உண்மையாக இருக்கும்னா, என்னை அது உண்மையாக இருக்கும் அப்படின்னா நான் நம்மாழ்வாருடைய பாடல்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு ஒரு புனையாக இருந்து எனக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு உதவும். அதாவது என்னென்னா, இப்போ கடலில் யாராவது கப்பல்லேருந்து விழுந்துடுறாங்க. அப்போ தப்பிக்க முடியாதப்போ அங்கே ஏதாவது ஒரு மரக்கட்டை கிடச்சா அதை பிடிச்சி தப்பிச்சு வர்ற மாதிரி நம்மாழ்வாருடைய பாடல்கள் எனக்கு அருள் செய்யும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த குருகூரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை வணங்குறேன். அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் நான் அடிமையாக இருக்கிறேன். வேதம் உண்மையாக இருக்கும் அப்படின்னா அந்த நல்ல தவத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வாருடைய பாதங்களை நான் புனையாக கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த மோட்சத்தை அடைகிறதுக்கு எனக்கு ஏதாவது தடை இருக்குமானா தடை இருக்காது. அப்போது நம்மாழ்வாரையும் வணங்குறேன், நம்மாழ்வார் இருக்கக்கூடிய அந்த பாண்டிய நாட்டையும் நான் வணங்குறேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்மாழ்வாருடைய பாடல்களையும் நான் படிக்கிறேன், அதை நான் கேட்குறேன். அதனால் அந்த நம்மாழ்வாருடைய பாதங்கள் தான் எனக்கு தத்தளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு புனை மாதிரி. அப்போது அதனால் எனக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அடையிறதுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஏன்னா எல்லாமாகவுமே எனக்கு அந்த நம்மாழ்வாருடைய பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய வகையில் தான் எல்லா பாடல்களுமே இருக்குது. அப்போ நம்மாழ்வாருடைய சிறப்புகள், அவர் எழுதிய அந்த திருவாய்மொழியினுடைய சிறப்புகள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல்கள் இருக்குது. இப்படியாக நாம் ஏற்கனவே 2 பதிவுகளில் ஒரு 10 பாடல்களாக 20 பாடல்களை பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு 10 பாடல்களை பார்த்துருக்குறோம். 21வது பாடலேருந்து 30வது பாடல் வரைக்கும். வேறு ஏதாவது சந்தேகங்கள்னால் குறிப்பிடுங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.